அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மத் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் ضلالة வ குல்லு ضلالة ஃபின்னார். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று இந்த உரையை துவக்குகிறேன். அவனுடைய திருநாமத்தை கொண்டு இந்த உரையை துவக்குகிறேன். இந்த உரையின் தலைப்பு நோன்பின் மாண்பு அல்லது ரமதானின் சிறப்பு. ரமதான் என்ற வார்த்தைக்கு அரபு மொழியில் ரமத்துங்கக்கூடிய அந்த மூல வார்த்தையிலேருந்து வந்தால் சொல்கிறாங்க. ரமதுன்னா எரியிறது. ரமதான்கிற எரியக்கூடிய அந்த அர்த்தத்தில் அந்த மாதத்தினுடைய பேர் அமைஞ்சிருக்கிறத தவிர இதுக்கும் இஸ்லாத்துக்கும் குரானுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இது மாதங்களுடைய பேர் ஆரம்பத்திலேருந்து இஸ்லாமில் வரத்துக்கு முந்தைய அந்த மாதங்களுடைய பேர் அப்படி தான் இருக்குது. இது வருஷத்தில் 9வது மாதத்துக்கு ரமதான்னு பேர். இந்த மாதத்தினுடைய சிறப்பு எப்போ வருதுன்னா குரான் இறங்கினதுக்கு பிறகு தான். குரான் அந்த இரவில் இறக்கப்பட்டதுங்கிறதுனால தான் இந்த மாதத்துக்கு ஒரு சிறப்பு ஏற்படுது. ஷஹரு ரமதான் உள்ளதி உன்சில ஃபீஹி குரான் ஹுதன் லின்னாஸ். மனிதனுக்கு நேர்வழி தரக்கூடிய இந்த குரான் இந்த மாதத்தில் இறக்கப்பட்டது. அது எப்படி நேர்வழி காட்டுதுன்றா பைனாத்தின் மின் ஹுதன் ஓல் ஃபுர்கான். அது நன்மைகள் தீமைகள்லாம் பிரித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேதம். இந்த வேதத்தில் தான் ஃபுர்கான். இந்த வேதத்துக்கு ஏன் பேருண்டா நன்மை இது தீமை இது, நீ தீமையை விட்டு ஒதுங்கிக்க, நன்மையை கடைப்பிடின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான உரைநடையில் ஒரு வேதம். எல்லாருக்குமே உலகத்து எஸ்னா குரானுடைய திக்கிரி ஃபஹல்மின் தக்கிர். மனிதனுக்கு புரிந்து கொள்வதற்கு எளிமையாக்கப்பட்டு தரப்பட்ட ஒரே வேதம் இதுதான். இந்த வேதம் தான் இந்த ரமதான் மாதத்தில் இறக்கப்பட்டதுனால ரமதான் மாதத்துக்கு இந்த வேதத்தை கொண்டு தான் சிறப்பு. ரமதான் மாதத்தில் வரக்கூடிய ஒரு இரவு அது மர்மமான இரவு. அது எந்த நாளில் வந்திருக்குன்னு ரசூலுல்லாஹ்க்கு மறந்து போச்சு. அந்த இரவில் தான் இந்த குரானுடைய முதல் சில வசனங்கள் இறக்கப்பட்டது. அதனால் அந்த இரவுக்கும் ஒரு மகத்துவம் எப்படின்னா 1000 மாதங்களை விட நன்மை தரக்கூடிய ஒரு இரவு. அந்த இரவில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கும் 1000 மாதங்களுடைய நன்மை உண்டு. அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறான். இன்னும் அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வ மா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி ஹைருன் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட ஒரு மகத்தான சிறப்பு மிக்க ஒரு மகத்தான ஒரு இரவு அது இதில் தான் வருது. அப்போ இந்த ரமதான் மாதத்துக்கு இப்போது அது எரிக்கக்கூடிய மாதம், சூடான மாதம்னு சொல்லக்கூடிய அந்த பேர் இப்போ பொருத்தமாக இருக்குது. ஏன் பாவங்களை எரிக்கக்கூடிய ஒரு மாதம் இப்போ நம்ம சொல்லலாம் அதை. அப்போ அந்த அர்த்தத்துலேயே அந்த இது வருது. அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தை சிறப்பிக்க சொல்கிறான். மண் ஷஹித ரஹ்மான் மின்குமுல் ஷஹரு ஃபல் யசூமுஹு. நீங்கள் இந்த மாதத்தை அடைந்தால் அதற்கு ஒரு மரியாதை கொடுங்க. எப்படி? அதனுடைய பகல் வேலைகளில் விரதம் இருங்க. இரவு நேரங்களில் அதிகமான வணக்கத்தில் ஈடுபடுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு புனிதத்தை இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அல்லாஹ் ஹதீஸ் குத்ஸில் சொல்கிறான், எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹ் தான் பரிசு தரான் நமக்கு. அப்போ எப்படி தருவானோ அது நமக்கு தெரியாது, வானவர்கள் மூலமாக தரலாம். ஆனால் இந்த நோன்பை மட்டும் அவன் என்ன சொல்கிறான், இது எனக்கே உரியது, இதுக்கு நானே பரிசு தருவேன் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய கைகளால் இந்த பரிசு தரப்படக்கூடியது நோன்பாளிகளுக்கு தான் அந்த மகத்துவம். அது மட்டும் இல்லாமல் நோன்பாளிகளுக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு சொர்க்கத்தில் ஒரு பிரத்யேகமான ஒரு வாயில் உண்டு, அது ரையான்னு சொல்லிட்டு. அந்த வாசல் வழி அவங்க தான் போக முடியும். அதில் ஒரு சிறப்பு இருக்குது, அது ஒரு விஐபி சிறப்பு. அப்போ இறைவனுடைய கைகளால் நேரடியாக பரிசு பெறக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த நோன்புக்கு இருக்குது. அப்போ
ரசூலுல்லாஹ் வந்து நோன்பு மாதம் வரும்போதே எல்லாத்தையும் தயாராகிடுவாங்க. ஹதீஸ் நசாயில் வருதுன்னு நினைக்கிறேன். நசாயில் அது வந்து அந்த நம்பர் எனக்கு தெரியல, 917 நினைக்கிறேன். அந்த ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ் மிம்பரில் ஏறும்போது முதல் படியில் ஏறும்போது ஆமீன்னு சொன்னாங்க. 2வது படியில் ஏறும்போதும் ஆமீன்னு சொன்னாங்க. 3வது படியில் ஏறும்போதும் ஆமீன்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க இது எதுக்குண்டு. முதலாவது சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து என்கிட்ட சொன்னாங்க, ரமதான் மாதத்தை அடைந்தும் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவன் நரகம் போகட்டும். அதுக்கு நான் ஆமீன்னு சொன்னேன். தாய் தந்தையர்கள் இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாதவன் நரகம் தான் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு நான் ஆமீன்னு சொன்னேன் அப்படின்ற இன்னொரு இதையும் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ சிறப்பு இந்த ரமதான் மாதத்துக்கு இருக்குது. ரமதான் மாதம் வந்து நாம் அதை அடையலைண்டா நம்ம கொடுத்து வைக்கலன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹ் வந்து மிகப்பெரிய கருணை உள்ளவன், ஒரு கருணையுள்ள எஜமான். அதாவது மற்ற எஜமானர்கள், மனித எஜமானர்கள்லாம் வந்து வேலைக்காரர்களில் வந்து நல்லவங்களே இருப்பாங்க. என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்க நன்மை. அதுக்கப்புறம் கோவப்படுவாங்க, அந்த அடிமைகளை வந்து துன்புறுத்துவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் இந்த எஜமான் அப்படி இல்லை. அவன் தன்னுடைய கோபத்தை விட அன்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். மன்னிப்பை தான் அவன் ரொம்ப மக்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறான். நீ என்ன தான் தவறுகள் உனக்குன்னு நீ செஞ்சிருந்த, எனக்கு நீ செஞ்சாலும், அல்லது உன்னுடைய நஃப்ஸுக்கே நீ செஞ்சுருந்தாலும், எங்கிட்ட நீ எந்த நேரம் வந்து மன்னிப்பு கேட்டாலும் அதை நான் மன்னிக்கிறது தயாராக இருக்கிறோங்கிறான். அதில் ஒரு வாய்ப்பு தான் இந்த நோன்பு. இந்த நோன்பு பிடிச்சிட்டு நம்ம வந்து தௌபா செய்யணும், அதாட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த நோன்பு நமக்கு தரக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? தக்குவா. மனிதனுடைய அடிப்படையே, ஒரு பூமியினுடைய அடிப்படையே ஈமான், இஹ்லாஸ், தக்குவா. இந்த 3மே ஒரே அர்த்தம் தான். அது இருந்தால் தான் மற்ற அமல்களுக்கு வேல்யூ. அது இருந்தால் தான் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் இருக்கக்கூடிய தவறுகளையும் அதெல்லாம் மன்னிப்பான். ஏன்னா தக்குவா உடையவன் தவறு செய்வான். மனிதன் குள்ளு பனி ஆதம ஹத்தாவும் தான், தவறு செய்யாதவன் யாரும் இல்லை. அந்த தவறுகள் மன்னிக்கப்படக்கூடியதாக தான் இருக்கும். ஏன் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவா. இந்த தக்குவாவை நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு இந்த நோன்பு நமக்கு ஒரு பயிற்சியாக இருக்குது. அதில் இந்த நோன்பை வந்து பல இடங்களில் சிறப்பித்து சொல்கிறான். பல ஹதீஸ்களையும் ரசூலுல்லாஹ்வும் சிறப்பித்து சொன்னாங்க. நோன்பு மாதம் வந்து ஒரு மனிதனை வந்து தூய்மைப்படுத்துது. மனிதன் நோன்பாளியாக இருக்கும்பொழுது, உண்மையிலேயே அவன் மனசாட்சியோடு நோன்பாளியாக இருக்கும்போது தவறு செய்ய மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், அடுத்தவனுக்கு துன்பங்கள் செய்ய மாட்டான், மனிதனுக்கு உதவி செய்யத்தான் நாடுவானே தவிர உபத்திரவம் செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட தன்மையெல்லாம் இந்த நோன்பு தான் அவனுக்கு தருது. அப்போ அந்த நோன்பு காலம் தான் இப்போ நமக்கு வருது. வருஷத்தில் ஒரு மாதம். மற்ற அமல்கள் இப்போ தொழுகையெல்லாம் வந்து காலம் முழுக்க செய்யணும். ஹஜ்ஜுங்கிறது வந்து வருஷத்தில் ஒரு தடவை, ஆயுளில் ஒரு தடவை செஞ்சால் போதும். ஜக்காத்துங்கிறது வருஷத்தில் ஒன்று தடவை. இந்த நோன்பு வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய நோன்புக்கு தான் ஃபர்து. அதுக்கு தான் அதனுடைய வேல்யூ. மற்ற வருஷங்களில் நீங்கள் நஃபிலான நோன்பு, சுன்னத்தான நோன்பு இருந்தால் அதுக்கு அதில் தனி ஒரு பரிசு தருவான். ஆனால் இந்த ரமதானில் பிடிக்கக்கூடிய இந்த நோன்புக்கு மட்டும் பிரத்யேகமாக நானே உங்களுக்கு பரிசு தரேன்னு சொல்கிறேன். ஏன்டா குரான் வந்து இறக்கப்பட்ட ஒரு மாதம். எப்படிப்பட்ட குரான் நினைக்க, நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய குரான். அப்படிப்பட்ட அந்த குரான் வந்து இந்த மாதத்தில் இறங்கிச்சு. அதுவும் அதனால் இந்த மாதத்துக்கு வந்து சிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறான். அது இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் அந்த குரான் அந்த வசனத்தில், நீங்கள் வந்து உங்களில் நோயாளிகள் இருப்பாங்க, நீங்கள் சஃபர் போவீங்க. சஃபருங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு சிரமத்துக்குரியது. அது உல்லாச பயணமாகவே இருந்தாலும் அப்படி தான். எக்ஸ்கர்ஷன் சொல்லுவாங்க, இன்ப பயணம். என்ன தான் பேருக்கு இன்ப பயணமாக இருந்தாலும் பயணம்னு நீங்கள் வந்துட்டாலே வாகனத்தில் ஏறி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மைக்ரேட் ஆகிறீங்க, உங்களுடைய லக்கேஜுகள் அதெல்லாம் பேணணும். அது ஒரு சிரமமான காரியம் தான். அது எப்படிப்பட்ட பயணமாக தான், அந்த பயணத்திலையும் நீங்கள் நோன்பு வந்து தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்கிறான். இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வந்து அந்த நோன்பை விட்டீங்களோ அதை கணக்கெடுத்து பின்னாடி செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய அதே இறைவன் என்ன சொல்கிறாண்டா, அதே இதில், ஆனாலும் உங்களுக்கு முடிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் நோன்பை வைச்சிருங்க அந்த நேரத்திலே, அது உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். ஆனால் நோன்பினுடைய சிறப்பு அப்படி. நோன்பு பல விஷயங்களை நமக்கு ப்ராக்டிஸ் தருப்பாது. பொறுமையாக இருக்குது, இறை அச்சத்தோடு இருக்குது. நோன்பாளி வந்து ஒருத்தனோட விரோதிக்கக்கூட மாட்டான். அப்படியே விரோதம் வந்து அவனை தேடி வந்தாலும் அவன் அதை விட்டு ஒதுங்கிக்கிறான், பொறுமை காப்பான். பொறுமை எல்லை மீறின்னு இல்லை. ஒரு குறிப்பிட்ட டைமில் அவன் ஒப்பனமே சொல்லிடுவானா, நோன்பாளிப்பா, நான் உன்னோட சண்டைக்கு வரத்துக்கு தயாராக இல்லை. இது வந்து சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய நன்மை. இந்த உலகம் படைக்கப்பட்டது ஒருத்தருக்காக இல்லை, அல்லது ஒரு குறிப்பிட்ட கவுங்களுக்காக இல்லை. கோடிக்கணக்கான மக்கள்
பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த உலகம் எல்லாத்துக்கும் தான், எல்லோரும் வாழ்கிறதுக்கு உண்டானது தான். இதில் வந்து ஆளுக்கு ஒரு கொடையை தனித்தனியாக பிடிச்சிட்டு இருந்தால் ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் தான் குத்திட்டு இருப்பான். அப்போ ஒற்றுமைங்கக்கூடிய கொடையை வந்து ஒரு பெருசு அல்லா பிடிக்கிறான், அதுக்குள்ளே நாம் இருக்கணும்னு சொல்கிறான். அப்போ அதனால் சமாதானம் ஏற்படணும். அது மாதிரிப்பட்ட ஒரு ஏற்பாடு தான் இந்த நோன்பு. இந்த நோன்பு பிடிக்கிறதுனால நோன்பு பிடிச்சவன் நிச்சயமாக ஒரு சாலிகானவனாக இருப்பான், அமைதியானவனாக இருப்பான். இப்படி எல்லாருமே இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதில் இருந்தால் இந்த உலகம் முழுக்க சமாதானம் ஏற்படும். இல்லை, இன்றைக்கி சமாதானத்துக்கு தான் பஞ்சமாக இருக்குது. ஒருத்தர் ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க. ஒரு நாடு இன்னொரு நாடு ஆக்கிரமிக்குது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஆக்கிரமிக்க நினைக்கிறான். ஒரு கணவன் தன் மனைவியை ஆக்கிரமிக்க நினைக்கிறான். அது மாதிரி ஒரு மனைவி தன் கணவன், இந்த ஆக்கிரமிப்புங்கக்கூடிய அந்த அக்ரெசிவ்னஸ் மனதுக்கு எவ்வளோ கொடூரமானது. இதனால தான் பல வம்புகள் வருது. என்னென்ன ஃபித்னாக்கள் இல்லாமல் குடும்பத்தில் உண்டாகுது, ஒரு நாட்டில் உண்டாகுது, உலகம் முழுக்க உண்டாகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? குறுகிய மனப்பான்மையும் அக்ரெசிவ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்கிரமிக்கக்கூடிய தன்மை தான். நண்பர்கள், அதாவது விரோதியாக இருந்துட்டால் கூட ஒருத்தர் விலகி போயிருப்பான். ஆனால் நண்பர்களாகவே இருந்துட்டு அந்த நட்பு, ஒரு போலித்தனமான நட்பை வச்சுட்டு அந்த நட்பு எப்படிப்பட்ட நட்பாக இருக்குன்ற கள்ளத்தனமாக அவனை எப்படி வீழ்த்துறது. அதுக்கு நம்ம நண்பனாக பழகி இந்த மின்சரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ்பாங்க இல்லையா, அந்த ஹன்னாஸ்கள் இப்படி தான் வஞ்சகமான மல்லனமான நட்பு பாராட்டுவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நமக்கு பெரிய ஆபத்து இருக்குது. அக்ரஷன் நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது. அதை வந்து விரோதித்து அந்த காரியத்தை சாதிக்கிறது கஷ்டம். நட்பாக பழகி காரியத்தை பக்கத்தில் உட்காந்து வீழ்த்துறது ஈஸி, துரோகம் பண்ணுறது ஈஸி. அப்போ இப்படிப்பட்ட தன்மையெல்லாம் வந்து இந்த குறுகிய மனப்பான்மைக்கு இந்த அக்ரெசிவ் மென்டாலிட்டினால தான் வருது. நோன்பு வந்து இதை சமாதானப்படுத்தும். மனிதனா இறைவனுக்காக நோன்பு வைக்கும்போது பசி, தாகம் இது எல்லாத்தையும் ஆண்டவனுக்காகவே வைக்கிறான். அவன் அந்த இறைவனுடைய கட்டளை மாற்றம் எதுவும் செய்ய மாட்டான். அவனுக்கு உள்ளத்தில் வந்து ஒரு தக்குவ, ஒரு அச்சம் ஏற்படும். அப்போ அப்படிப்பட்ட அந்த பண்பட்ட மனசில் வந்து இந்த அக்ரெசிவ்னஸ்ங்கிறது இருக்காது, பொறாமை குணம் இருக்காது. அதனால தான் நோன்பை வந்து இஸ்லாம் வலியுறுத்துது. அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோன்பு மாதம் வருதுன்னு நினைங்க, நீங்கள் அதுக்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிறீங்க. நாம் என்ன ஏற்பாடு பண்ணுறோம்? நோன்பு மாதம் வந்தால் கேஷ்நட் வாங்கிக்கிறணும், பிஸ்தா பருப்பு வாங்கிக்கிறணும், அப்புறம் ஹல்வா கிண்டுறதுக்கு முன்னாடி மாவு வாங்கிக்கிறணும், அப்புறம் அந்த ருசியான பண்டங்கள் செய்கிறதுக்காக அந்த ஏற்பாடு சொல்ல இல்லை. உங்கள் மனசை வந்து பண்படுத்துங்க. நோன்பு வருது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகள், பொறாமை, கோபம், வஞ்சக எண்ணங்கள், அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, இந்த எண்ணங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கட்டுப்படுத்தணும். அப்போ தான் நோன்பை நீங்கள் வரவேற்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி ப்ரிப்பேர்டு. அப்போ நீங்கள் அந்த நோன்பு வந்து உங்களுக்கு சுலபமாகவும் அமையும். நோன்பு பிடிக்கிறதுக்கு வந்து இஸ்லாம் வந்து 24 மற்ற இதுக்கு முந்தி இந்த குரானில் அல்லாஹ் சொல்கிறான், யா யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாம கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் அல்லக்கும் தத்தக்கூன். இறைவன் வந்து சொல்கிறான் குரானில். இது வந்து 180 சூரத்தில் பக்ராவில் 183வது வசனம் நினைக்கிறேன். இன்னும் இந்த 2-3 வசனங்கள் இருக்குது. இதில் வந்து அதான் சொல்கிறேன், கிளியராக சொல்கிறான், நான் வந்து இந்த நோன்பை வந்து உங்களுக்கு விதியாக்கியிருக்கேன். எப்படி தெரியுமா? இதுக்கு முந்தி இருந்த அந்த ஈமான்தாரிகள் தான் அதான் யாயுகல்லதீன ஆமனூன்னு தான் ஆரம்பிக்கிறான். யாயுகல்லத முஸ்லிமோன், யாயுகன் நாஸ் இப்படி ஆரம்பிக்கிற ஈமான்தாரிகளுக்கு தான் முதல்ல ஈமான்கிற முதல் படி. அதில் வந்ததுக்கப்புறம் தொழுகை, அதுக்கப்புறம் தான் இந்த திடீர்னு எல்லாரும் தொழுவ மாட்டான். அவன் வந்து சரியான ஈமானி கிளாஸ் இருக்காது, இவனும் வந்து பட்டினி கிடப்பான். இந்த பட்டினியை கொண்டு ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்லியிருக்காங்க, இப்படி பட்டினி கிடக்கிறது வந்து அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அது வந்து உனக்கு மிஞ்சி இருக்க, நீ பசியோடையும் பட்டினியோடையும் இருந்தது தான். நோன்புக்குண்டான பலன்லாம் கிடைக்காது. அப்போ நோன்பு மாதத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் அல்லாஹ் என்ன சொல்கிறானே, முதல்ல ஈமான் கொண்டு, நீ உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்கணும். யா யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாம, உனக்கு தான் நான் வந்து நோன்பை விதியாக்கியிருக்கேன். எப்படி இதுக்கு முந்தி இருந்த அந்த ஈமான்தாரருக்கு நான் எப்படி இந்த நோன்பை விதியாக்கணும், அது மாதிரி நான் உனக்கு விதியாக்கிறேன். ஏன்னு சொன்னால், நீ இறையச்ச உன்னை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த நோன்புடைய சிறப்பு வந்து இப்படி வெறுமையாக தாகிச்சிருந்தும் பசிச்சிருந்தது அர்த்தம் இல்லை. உள்ளத்தை முதல்ல வந்து நம்ம அடக்கணும். அதாவது இந்த ரெண்டு விஷயங்கள், சமூகம், அடுத்தது நம்முடைய மனம், இந்த ரெண்டுலேருந்து தான் நம்முடைய எதிரிகள் இருக்காங்க. சமூகத்துலேயும் நமக்கு எதிரி இருக்காங்க, ஆனால் நமக்குள்ளேயும் ஒரு எதிரி இருக்கான். அது வந்து நம்முடைய உள்ளம்தான். இந்த மனோ இச்சைகளுக்கு தான் அது போகும். இப்போ இந்த ரெண்டையுமே எதிர்கொள்ளண்டா நீங்கள் வந்து தக்குவாதாரிகளாக நம்ம தக்குவாவோடு இருந்து
இறை அச்சத்தோடு இருந்து அந்த நோன்பை எதிர்பார்த்தவர்களாக இருந்து நம்ம அந்த நோன்பு மாதத்தில் நம்ம நோன்பு பிடிக்கும்போது இது வந்து இறைவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அவன் நானே இதுக்கு வந்து அவனுக்கு நான் கூலி தர்றேன்னு சொல்கிறான். மலக்குகள்லாம் வந்து ஒவ்வொரு ரமதான் மாத இரவுகள்லேயும் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களாம். ஈமான்தாரிகளே, இந்த ரமதான் மாதம் வந்துடுச்சு, நீங்கள் நோன்பு வச்சுருக்கீங்க, உங்களில் பாவம் மன்னிப்பு கேட்குறது யார் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதம். லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடிய ஒரு இரவு கடைசி, அது எந்த இரவுன்னு சொல்லி மர்மமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, கடைசி 10களில் ஒற்றைப்படைகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள்னு தான் சொன்னாங்க. அதனால் அதில் மட்டும் கொள்றவங்களாம் லைலத்துல் கத்ர் கிடைக்காது. ஆண்டு முழுக்க தொழுவுனா தான் நமக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கும். அதுதான் கிளியர். அப்போ இந்த லைலத்துல் கத்ர் கிடைச்சதுன்னு சொன்னால் அவர் பெரிய அதிர்ஷ்டசாலி. ஒரே இரவில் வந்து 1000 மாதங்களுடைய நன்மை அவனுக்கு கிடைக்குது. அதில் வந்து நிறைய நம்ம வந்து ராத்திரியில் அவங்களுக்கு நம்ம வழிபாட்டில் ஈடுபடலாம், தொழுகையில் ஈடுபடலாம். எவ்வளோ பெரிய வாய்ப்பு அதுதான் நமக்கு தந்திருக்கிறோம். மற்ற காலங்கள்லாம் கூட வாய்ப்புகள் இருக்க தான் சரி. ஆனால் இந்த நோன்பு மாதத்தில் மட்டும் அதில் பிரத்யேகமாக நமக்கு ஒரு வாய்ப்பு தரோம், கூட ஒரு அமலை செய்ய சொல்லி. மற்ற மாதங்கள்லாம் நம்ம தொழுவோம், ஆண்டில் ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்துருவோம், நினச்சாலும் ஆயுளில் ஒரு ஹஜ்ஜிக்கு போயிடும். ஆனால் இந்த ரமதான் மாதம் வருஷம் வர்றது வந்து திருப்பி அதில் அதுக்கு தரணும், உனக்கு வாய்ப்பு தரணும். இந்த அமலை நீ செய், இதே அடிஷ்னலாக செய். ஒன்று சிறுசு தப்ப தெரியாமல் நீ செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையுமே நம்ம மன்னிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் இந்த நோன்பு மாதத்தை நம்ம சிறப்பான முறையில் பயன்படுத்தி நம்ம தக்குவாதாரிகளாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சியுடைய இகழ்ச்சி அடையாருமாங்க. அதனால் விரக்தி அடையவும் கூடாது. அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நீங்கள் நிராசை அடையக்கூடாதுன்னு கூட அல்லாஹ் சொல்கிறான். துன்பங்கள் ஏற்படும். அது எதுக்கு? மனிதனை வந்து பண்படுத்துறதுக்கு தான். தங்கத்தை பாருங்கள், தங்கம் எடுத்தவுடனே அந்த இதுலேருந்து வெட்டி எடுத்தவுடனே அழகாக இருக்காது. அதை போட தான் அதுக்கு ஒளி கூடுது. அது மாதிரி துன்பங்கள் எல்லாமே நம்மளை பண்படுத்துறதுக்கு தான் வருது. இந்த துன்பத்தினால நமக்கு வந்து ஒரு பெரிய சேதங்கள்லாம் ஒன்று ஏற்பட்டு, நீங்கள் தக்குவாதாரியாக இருந்தால் எந்த சேதத்தையும் சஹாபாக்களுக்கு ஏற்படாத துன்பமா, ஏன் ரசூலுல்லாஹ்க்கு ஏற்படாத துன்பமா? ஊரை விட்டே துரத்துனாங்க. ஆனால் அது அவங்கள கைவிட்டானா? இல்லை. ஆரம்பத்தில் நமக்கு துன்பம் வந்தால் கூட சகிப்புத்தன்மைங்கிற இன்னல்லாஹ மாசாபிரின் தான். யாயுள்ளதினா அமனஸ்தேனு பிசபரி வசலா இன்னல்லாஹ மாசாபிரின். நீ வந்து பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் என்னோட நெருங்குங்கிறான். பொறுமைக்கு தான் முதல்ல சொல்கிறான். அதுதான் தொழுகைங்கிற பின்னாடி தான். இந்த பொறுமையினுடைய மாதம் தான் இந்த நோன்பு. அதனால் இந்த நோன்பை நீங்களும் சரி நானும் சரி நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கும் நம்ம தக்குவாதாரிகள் ஆவதற்கும் எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.